நேயர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காலை பொழுதை வந்து ஒரு அழகான மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த நாளும் நம்ம யுகம் கனெக்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது உங்கள் யுகம் கனெக்ட். நம்ம ஒரு ராகம் பாடலோடு இன்னைக்கு வந்து பாக்யஸ்ரீ மற்றும் காமேஷ் என்ன வந்து ராகத்துல வந்து பாட்டு வந்து பாட போறாங்க என்ன? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வகையான ராகங்கள் அண்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க இந்த செக்மெண்ட்டில். இன்னைக்கு பாக்யஸ்ரீ மேமோட பேர்லேயே ஒரு அழகான ராகம் இருக்குது. ஸோ அந்த ராகம் அண்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பார்க்க போகிறோம் பாக்யஸ்ரீ? இன்னைக்கு நாம் வந்து பாக்யஸ்ரீ ராகம் பார்க்க போகிறோம். இல்லை, நான் ராகம் பேரை கேட்குறேன். இல்லை, அது பாக்யஸ்ரீ, நான் பாக்யாஸ்ரீ. ஓ அப்படியா, சரி சரி. ராகம் பேரே பாக்யஸ்ரீ. ஆமாம், பாக்யஸ்ரீ. பாக்யஸ்ரீ, சரி. இந்த ராகம் வந்து 22வது மேலக்கர்த்தா ராகமான கரகர பிரியாவோட ஜன்னிய ராகம். ஓகே, இதுவும் குழந்தை ராகம். சரி. இந்த ராகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ராகம் அப்படின்னு சொல்றாங்க. பாடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா ஸ்வரஸ்தானங்கள்லாம் பாடுறதுக்கு இன்னும் ரொம்ப மெல்லிசையான ராகம், மெலடியான ராகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதோட ஆரோகணம் அவரோகணம் பாடுறேன். சக மத நீசா சானித மா பக மாரீசா. இந்த ராகத்தில் என்னன்னா, இப்போ நான் பாடினேன் ஆரோகணம் பாடினேன் இல்லையா, ஒரு நோட்டு கூட ஒரு அடிச்சு அழுத்தியோ இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிருக்கும். அதனாலே இது ஒரு மெல்லிசை ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நோட்டு போகிறது வர்றது தெரியவே தெரியாது. கிருதி கீர்த்தனை சொல்லுவோம் இல்லையா, இந்த ராகத்தில் அதிகமாக வந்து திருப்புகள், திருப்பாவை, தில்லானா இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். இல்லை நான் வந்து இப்போது அருணகிரிநாதரோட ஒரு திருப்புகள் பாரு. சரி. நாடி தேடி தொழுவார் பால் நாணத்தாக திரிவேனோ மாடர் கூட பதிஞான வாழ்வை சேர தருவாயே. மாடர் கூட பதிஞான வாழ்வை சேர தருவாயே. கடல் அலையே சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பெண்டாகி போயிட்டே தான் இருக்கும், அடிக்கவே அடிக்காது. ஆமாம் ஆமாம், ஒரே மாதிரி ஒரே ஸ்டேபிளாக போயிட்டே இருக்கு. இந்த பாக்யஸ்ரீ ராகத்தில் வந்து இந்த ராகத்தை கேட்கும் போது ஒரு மன அமைதி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காம்னஸான ஒரு ராகம், நம்ம கேட்கும் போது ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து அப்படியே மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்றுனா, அந்த யோகா பண்ணும் போதெல்லாம் வந்து மனசை ஒருநிலைப்படுத்துங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த ராகத்தை கேட்கும் போது மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒருநிலை ஆகிடும், அந்த மாதிரியான ஒரு ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த ராகத்தோட ஆரோகணம் அவரோகணத்தில் ஆரோகணம் வந்து 5 ஸ்வரங்கள் தான் வந்தது. ஆமாம், அது வந்து ஔடவம். ஆமாம். அவரோகணத்தில் வந்து 7மே வந்திருக்கும், அது சம்பூர்ணம். அப்போ இது வந்து ஔடவ சம்பூர்ண ராகம். இந்த ராகத்தில் உள்ள சாங்லாம் பாடுறேன், சினி சாங்லாம் ஒன்று கூட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போல்டாகவே தெரியாது. நம்ம அழுத்தி பாடினாலுமே அது போல்டாகவே கேட்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நான் இப்போ இந்த இடத்துல பிரிக்கா கொடுத்தேன், ஆனால் அதுவே அது ஒரு அழுத்தமாக தெரியல, அழுத்தமாக இருக்காது, அப்படியே அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக தான் தெரியும், அமைதியாக போகிற மாதிரி. இதே ராகத்தில் ராஜா சார் ஒன்று பண்ணியிருப்பாரு. ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம், வானும் மண்ணும் ஒன்றாய் இங்கு சேரும், மயக்கத்தில் தோய்ந்து மடியின் மீது சாய்ந்து, ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம்.
இதுவும் தெரிஞ்சதா ஒரே ஆமாம் ஆமாம் கேட்க இனிமையா அந்த இதுவே இல்லை. ஆமாம். ஸோ இந்த வாட்டி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க கர்நாடக இசையில். அது என்னென்னா இந்த ஸ்ருதி லயம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னது, அது சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அது ரொம்ப ஈஸி தான். முதல்ல நம்ம ஒரு பாட்டு பாடுறதுக்கு இல்லை ஒரு ராகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 2 விஷயந்தான் முக்கியமாக இருக்குது. ஒன்று அந்த ஸ்வரங்கள்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த பிச்சை வந்து நம்ம ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பாடல்கள் பாடும்போது பின்னாடி அந்த பக்க இசைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் தாளம். பக்கவாத்தியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து தாளம். அந்த தாளத்தோடு பாடும்போது தான் அந்த பாட்டு வந்து நல்ல முழுமை பெறுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஸ்ருதிங்கிறது வந்து இந்த பிச் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. லயம் அப்படிங்கிறது வந்து தாளம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து இதோட விளக்கம். இதே போல் அடுத்த ஒரு ராகத்தோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் வந்தாலே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன்றது தெரியும். அதாவது வாழைக்காய் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டான பஜ்ஜி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். என்ன பஜ்ஜி அது? ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சனில் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் வந்து நம்ம நேயர்களுக்காக மாங்காயில் எப்படி வந்து பஜ்ஜி போடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சொல்லி தர போகிறாங்க. வாங்க நேயர்களே பார்க்கலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பஜ்ஜி. நம்ம நிறைய செஞ்சு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மாங்காய் பஜ்ஜி. ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஈவன் அதை சலாடில் கூட ஒரு க்ரன்ச்சுக்காக இதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து 25 கிராம்ஸ் கடலை மாவும் 66 கிராம்ஸ் 66 கிராம் அரிசி மாவு, இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகா வத்தல், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது, பெருங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி. இன்னும் கொஞ்சம் வாட்டரி ஆக்கிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி பேட்டர் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுறது இஸ் மச் பெட்டர் தான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உப்பு சரியில்லை, உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அதுவே பெட்டர். இப்போ வந்து இந்த பஜ்ஜி மாவில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கலருக்கு. ஓகே, இப்போ இதை பார்த்தோன்னா இதை ரொம்ப ஜென்டிலாக வந்து இதை திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி கோல்டனாக வந்த உடனே இதை இப்படி எடுத்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம் அதை. ஸோ இதை பார்த்திங்கன்னா இதை இப்போ எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு ஸோ எனக்கு தெரியுது நீங்களா என்ன நினைக்கிறீங்களா, அதை பார்த்தா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் இது ஃபிஷ் இல்லைங்க. எனக்கு அதனால தான் நான் அதை வந்து அந்த மாதிரி ஒரு யூனிக் டிசைனாக நம்ம அதை கட் பண்ணி அதை சர்வ் பண்ணியிருக்கோம். அதை இந்த மாதிரி இப்படி ஹோலோடு இருக்கும். அது பார்த்தா அதோ ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும். பட் ஆனால் இல்லை, இது மாங்காய்.
இதோட என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஈவன் தேங்காய் சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. இன்னைக்கு இனியவை இன்றுல டாக்டர் உஷா நந்தினி என்ன மாதிரியான ரெமெடி நம்ம நேயர்களுக்கு ஷேர் பண்ண போறாங்க? கண்டிப்பா இம்பார்ட்டன்டான டிப் தான் சொல்ல போறாங்க. ஸோ வயிறு உப்பிசம் அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்றத சொல்ல போறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் வந்து இந்த வயிற்று உப்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் இந்த வயிற்று உப்பிசம் வருது, அதற்கான தீர்வு என்ன? ஏன்னா இந்த வயிற்று உப்பிசம் வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது, மோஷன் போகாது, சரியாக தூக்கம் வராது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால கஷ்டப்படுவாங்க. உடம்பு அங்கங்கே வலிக்கிற மாதிரி ஃபீலெல்லாம் இருக்கும். இந்த பிளாட்டிங், ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வயிற்று உப்பிசம் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ பசியின்மை, ஏதாவது தண்ணியாக லிக்விடாக சூப் மாதிரி ஜூஸ் மாதிரி குடித்தாலே போதும், சாலிட் ஃபுட்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்ல வைக்குது. அப்படின்னாலே நம்ம வயிற்றில் வந்து ஆமம் அதிகமாக இருக்குது, உப்புசம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு 5 உணவுப் பொருட்கள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தோன்னா மோர். இன்றைக்கி வந்து நம்ம குடலோட உள்புற சவ்வு, மியூக்கஸ் மெம்பரெயின் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து சீக்கிரமாக நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ்னால, எண்ணெய் பொருள்னால, பொரித்த உணவுகள்னால, மைதா சார்ந்த உணவுகள்னால இத்து போயிட்டு புண்ணாயிடும். அந்த மாதிரி குடல் புண் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம எடுத்துக்க சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருள்னு பார்த்திங்கன்னா மோர் தான். நல்ல நீர் மோர் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த புண்கள் சீக்கிரமாக ஆறிடும். என்ன காரணம்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை சரி பண்ணி நல்ல பாக்டீரியாவோடைய அளவை அதிகரித்து குடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து, குடல் வீக்கத்தை குறைச்சி, ஜீரணத்தை மேம்படுத்தி, வயிற்று உப்புசத்தை குறைக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்கிறது இந்த மோர் தான். ஸோ ரெகுலராக மோர் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த வயிற்று உப்புசம் குறையும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இஞ்சி. இஞ்சியில் வந்து ஜிஞ்சிபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதி இருக்குது. இந்த நொதியோட வேலை என்னென்னா, குடலில் நோய் தொற்று கிருமிகள் அணுகாது பாதுகாக்குது, வீக்கத்தை குறைக்குது, ஜீரண மண்டலத்தை மேம்படுத்துது, வயிறில் அங்கங்கே பிடிப்புது, அங்கங்கே ஓடி ஓடி வருது டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு தொந்தரவை சரி பண்ணக்கூடிய ஒரு பானமாக இருக்கிறது இஞ்சி தான். ஸோ இஞ்சியை எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தேனில் போட்டு பெரட்டி வாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மென்னுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு அந்த வயிறு வந்து தும்முன்னு இருக்கிற ஒரு ஃபீல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அந்த ஜிஞ்சிபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா சோம்பு. இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், ஹெவியாக ஒரு டின்னர் எடுத்துக்கிறோனாலே உடனே அவங்க கொண்டு வந்து கொடுக்குறது அந்த சோம்பு தான். ஏன் அந்த சோம்பில் அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து அனித்தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதியும், அதே மாதிரி ஈஸ்ட்ரோகேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதியும் அதில் இருக்குது, ஃப்ரெஞ்சோன் அப்படிங்கிற ஒரு நொதியும் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம வயிற்று தசைகளை லகுவாக மாற்றுது, லேசாக மாற்றுது, குடல் தசைகளையும் லேசாக மாற்றுது. இட் ரிலாக்ஸஸ் த இன்டெஸ்டைனல் மசில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தசைகளை லேசாக மாற்றும் பொழுது அங்கே இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியேறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வயிறு வலி, வயிற்று உப்பிசம், வயிற்று கனமாக இருக்கிறது, தும்முன்னு இருக்கிற ஃபீலிங், ஃபுல்னஸ் எப்பயுமே இருக்குது, பசியின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சீர்படுத்தி ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை சோம்புக்கு இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே லைட்டாக வறுத்த சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடித்தாலே உடனடியாக வயிற்று உப்பிசம் வந்து சரியாகும். வீட்டில் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அஜீரண கோளாறு மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் இந்த சோம்பும் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து வயிற்றில் இருக்க கேஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒன்று ஏப்பமாக வரும், இல்லை பின்னாடி கேஸாக பிரிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயிறு தசைகள் வந்து ஃப்ரீ ஆகிட்டு
மறுபடியும் அடுத்த வேளை நல்லா பசிக்கிறதும் ஜீரணமாகிறதுமா இருக்கும். 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்பாளி பழம். இன்றைக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 200 கிராம் பப்பாளி பழம் எடுக்கிறது குடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மையும் நம்மளுடைய காரத்தன்மையும் சீராக இருக்கணும். இப்போ காரத்தன்மை வாய்ந்த உணவுகள் தான் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது எல்லாமே அமிலத்தன்மை வாய்ந்த உணவுகள் தான். பொரித்த உணவுகளாக இருக்கட்டும், இல்லை இனிப்பு சார்ந்த உணவுகளாக இருக்கட்டும், இல்லை மைதா சார்ந்த உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இன்றைக்கி ஃப்ரைட் சிக்கனு, ப்ராய்லர் சிக்கன்ஸு, எக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அசிடிக் ஃபுட்ஸ் தான். பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே அசிடிக் ஃபுட்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த வயிற்றுப்பிசமே உருவாகுது. ஸோ அந்த அசிடிக் ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து காரத்தன்மை மாற்றணுன்னா ஆல்கலைன் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே பப்பாளி பழம் ஒரு 200 கிராம் எடுக்கிறது நம்ம ரத்தத்தில் ஆல்கலினிட்டியை அதிகப்படுத்தும். ஏன்னா ஆல்கலைன் ஃபுட்டில் பெஸ்ட் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம். ஸோ 200 கிராம் அளவுக்கு எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பெப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்வேதியியல் பொருள் உங்கள் வயிற்று உப்பிசத்தை சீர்படுத்தி நார்ச்சத்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால இன்டைஜஷனையும் சரி பண்ணி நல்ல ஜீரணத்துக்கும் உட்படுத்துது. நமக்கு தேவையான அத்துணை உயிர் சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. கூடவே மலச்சிக்கலும் இருக்காது. ஏன்னா முதல் உணவாக நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, வறுக்கி, டீ, காஃபின்னு எடுக்காமல் ஒரு கப்பு பப்பாளி பழம் எடுக்கும் பொழுது அடுத்த நாள் மலம் கழியிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஈஸியாக இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 5வது விஷயம் பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழை. இன்றைக்கி வந்து சோற்று கற்றாழை தான் வயிற்றுப்புண்ணுக்கு ஒரு சிறந்த மருந்துங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு 20 கிராம் அளவு சோற்று கற்றாழை எடுத்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தனியாகவும் எடுத்துக்கலாம், மோர் கலந்தும் எடுத்துக்கலாம். சளி பிடிக்குது அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க, படிப்படியாக நீங்கள் எடுக்கும் பொழுது சரியாக போயிடும் அந்த சளி. ஏன்னா இந்த சோற்று கற்றாழை மோர் வந்து உடலினுடைய சூட்டை வந்து ஈஸியாக குறைக்கக்கூடியதாகவும், இன்றைக்கி மலச்சிக்கல், சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட்டாக சொல்லக்கூடிய குடல் அலர்ஜி நோய், ஐபிஎஸ் மாதிரியான குடல் அலர்ஜி நோய், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், குடலில் ஏற்படக்கூடிய வீக்கம், கொலைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள், இதற்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு வந்து சோற்று கற்றாழை மடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வழவழப்பு கொழகொழப்பு நிறைந்த அந்த ஜெல் தான். ஸோ இந்த சோற்று கற்றாழையோடைய சோறு குடல் புண்ணை, வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த மருந்து அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வயிற்று உப்புசத்திற்கும் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ வயிற்று உப்புசம் அப்படின்னாலே உடனே போய் ஒரு ஆன்டாசிட் ஜெல்லை குடிக்கிறது, ஒரு மாத்திரையை போடுறது அப்படின்னு இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த 5 உணவுப் பொருட்களும் நம்ம அன்றாடம் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். இதை வச்சே நம்மளால் ஈஸியாக அந்த கேஸ்ட்ரைட்டிஸ், வயிற்று உப்புசம், ஃப்ளாட்டுலன்ஸ், பிளாட்டிங் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நம்ம அறிவும் ஆரோக்கியம்ல இன்னைக்கு டாக்டர் ஜெயரூபா எதை பற்றி சொல்ல போகிறாங்க? ஆக்சுவலி இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். ஸோ ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமில் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குன்றத இன்னைக்கு மேம் நம்ம நேயர்களுக்காக ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இந்த நவீன யுகத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கிறதும் ரொம்பவே அவசியமானது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால் நம்ம உடம்புல வந்து கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகுது. ஸோ நிறைய நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளாலையும் நம்ம பாடியில் வந்து கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் உண்டாகுது. அதே மாதிரி உடல் உழைப்பு இல்லாத நிலையும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான உடல் உழைப்பு மட்டுமே வந்து இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் பைக்கில் போகிறது, இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஒர்க் மட்டும் இருக்கும். ஸோ இதனால் நம்ம பாடியில் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. கேட்கவே வேண்டாம், நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாகும் பொழுது அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய 3 டீ வகைகள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். முதல் விஷயம், இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது நமக்கு தூக்கமின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உருவாகலாம். இல்லை நமக்கு ஒரு
அன்எக்ஸ்பிளைன்டாக ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்கலாம். ஏதாவது அதிகப்படியான ஒரு வேலை பார்த்தோம், அதனை தொடர்ந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்குன்னா அது நார்மலான விஷயம். எந்த வேலையுமே இல்லை ஆனால் ரெகுலராக எனக்கு டயர்ட்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு உடல் வலி இருந்துகிட்டே இருக்கும். கழுத்து வலியோ, இடுப்பு வலியோ, முழங்கால் வலியோ, குதிங்கால் வலியோ, ஏதாவது ஒரு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக உடல் வலியால் பாதிக்கப்படுறதுக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். இன்னும் ரத்த அழுத்தம் வர்றதுக்கும், அதே மாதிரி வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறதுக்கும், இதய சம்பந்தமான நோய்கள் உண்டாகிறதுக்குமே இந்த வகையான ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நாளாக உடலில் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஏன்னா பிசிஓடினால் பாதிக்கப்படுறதுக்கு, தைராய்டினால் பாதிக்கப்படுறதுக்கு, கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் உண்டாகிறதுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். இந்த பிசிஓடினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டப் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு திருப்தியான ஒரு நிலை வந்து இருக்காது. இதுவும் வந்து ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் நம்ம பாடியில் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி வந்து ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு அடிப்படுது, நம்மளுடைய உறுப்புகளில் வந்து ஒரு பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா அது எப்படி உடல் வந்து பர்சீவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்னால் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து சரியான தூக்கம் இல்லாத நிலையோ, இல்லை வந்து நம்ம ஒரு ஆக்டிவான ஒரு நபராக இல்லாமல் இருந்துக்கோம் அப்படின்னா அந்த சமயங்கள்லையுமே நம்ம உடல் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்னால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் நமக்கு வந்து சரியான தூக்கம் இல்லாமல் ஒரு நிலை இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறதோ, வந்து இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரதோ வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கிறது. நிறைய பேர் வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம பாடியில் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகமாகும் பொழுது அது வந்து கொலஸ்ட்ராலை தான் ரா மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் எப்போவுமே அதிகமாக இருக்கும். இது வந்து நாளடைவில் ரத்த குழாய்களில் வந்து படிஞ்சு நமக்கு இதய சம்பந்தமான நோய்கள், ரத்த அடைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு உருவாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து எளிமையான ஒரு உடற்பயிற்சியோ, இல்லை வந்து நடைப்பயிற்சியோ, இல்லை வந்து யோக பயிற்சிகளையோ வந்து ஃபாலோ பண்ணுறது அவசியம். அதே மாதிரி சுவாச பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகளை ரெகுலராக பண்ணும்போது அது வந்து நம்ம உடலுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுக்கறதுனால ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி உணவுப் பொருட்களையும் வந்து ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கடைசியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வகையான டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து நெல்லிக்காய் சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிகப்படியான வைட்டமின் சி இருக்குது. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டீ. நெல்லிக்காயை பற்றி வந்து சித்தர்கள் சொல்லும் பொழுது நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் முதல்ல வந்து தனியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பித்தம் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய எண்ண ஓட்டங்களோட வந்து சொல்லியிருப்பாங்க. பித்தம் அதிகரிச்சுது அப்படின்னா நமக்கு வந்து எண்ண ஓட்டங்கள் வந்து அதிகரிச்சு அதனால் சரியான தூக்கம் வராது. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கக்கூடியும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகுறீங்க அப்படின்னா ரெகுலராக இந்த நெல்லிக்காயை வந்து துருவி 1 டீஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு நீங்கள் வெதுவெதுப்பான வெந்நீரோட சேர்த்து வந்து இந்த டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து நல்லாவே வந்து குறையும். ஸோ அடுத்ததாக வந்து முருங்கை டீ. ஸோ முருங்கை கீரையை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு முருங்கை கீரை வந்து நல்லா ஒரு 200 ml தண்ணீரோட சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அது கூட ஜீரகம் சேர்த்து வந்து அந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் அந்த நெல்லிக்காயில் வந்து அதிகப்படியான கால்சியம், இரும்பு சத்து இருக்கும். ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து ஈவன் வந்து குழந்தை பேருக்கு அப்புறமா அவங்க உடம்புல கால்சியம் குறையும் பொழுது இந்த போஸ்ட்மார்ட்டம் டைமில் வரக்கூடிய டிப்ரெஷன், இதுக்கு வந்து கால்சியம் குறைபாடும் ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாமே வந்து இந்த ஆராய்ச்சிகளில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ கால்சியமோட அளவு வந்து உங்கள் உடம்புல கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனநிலையும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா உங்களுக்கு உடல் சோர்வுனால வந்து மன அழுத்தம் வந்து உண்டாகலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த அதாவது முருங்கை இலை சேர்ந்த அந்த டீ வந்து எடுத்துக்கிறது நல்லது. கடைசியாக துளசி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நறுமண பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம மனதுக்கு வந்து ஒரு இதமான உணர்வை வந்து கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த துளசியில் வந்து யூரோசிலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கிறதுனால அது வந்து நமக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை உட்கிரகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும். ஸோ துளசி டீ வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நமக்கு மன அழுத்தம் வந்து குறையும். ஸோ இந்த 3 டீயில் ஏதாவது ஒரு டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக சத்து குறைபாடோடு இருக்கீங்கன்னா முருங்கை டீ வந்து எடுத்துக்கலாம்.
உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குது, ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய் டீ வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு மனதளவில் நிறைய வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் துளசி டீ எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 டீயும் எப்படி செய்யுது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய இந்த துளசி டீ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துடலாம். ஒரே ஒரு நெல்லிக்காய், முருங்கையோட இந்த இலை, துளசி. இப்போ நம்ம வெல்லம், கொஞ்சமாக ஜீரகம் வந்து ஒரு 100 ml அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து துளசி இலைகளை வந்து நல்லா வந்து கழுவி வச்சுருக்கோம், இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதே போல தான் நெல்லிக்காய் வந்து துருவிட்டு நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் நெல்லிக்காய் வந்து போட்டுட்டு தேவைப்பட்டால் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முருங்கை இலை டீ, முருங்கை இலையோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டீயில் ஏதாவது ஒரு டீ வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைச்சிக்கலாம். இது கூட வந்து இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம வெல்லம் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இந்த துளசி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த துளசி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நெல்லிக்காய் டீயும் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி முருங்கை இலையோட கொஞ்சம் சீரகம் சேர்த்தும் நம்ம வந்து டீ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டீயில் ஏதாவது ஒரு டீ ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு நல்லா குறையும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த 3 டீயில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 3 டீயுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து குறையும். கண்டிப்பாக நீங்கள் இது கூட உடற்பயிற்சி, சுவாச பயிற்சிகளையும் சேர்ந்து பண்ணும் பொழுது ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து மாறலாம். ஸோ இன்றைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய 3 டீ எப்படி செய்யுது நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய், விருந்தினர் பக்கத்தில் பல்வேறு துறை சார்ந்த நிறைய பேர்த்த வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அப்படி யாரோட இன்டர்வியூவை நம்ம நேயர்கள் பார்க்க போகிறாங்க? இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் சொல்லலாம். அதாவது மீடியா ஃபீல்ட்லேருந்து பல பெர்ஃபார்மன்ஸ்க்கு குரல் கொடுக்கும் ஆசமான டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் முரளி அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து இணைகிறாரு. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னலாம் வந்து ட்ராவல் பண்ணாருன்றதை வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருந்தினர் பக்கத்தில் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்பிங் இண்டஸ்ட்ரியில் 40 இயர்ஸாக தன்னோட வாய்ஸை வந்து பதிச்சிட்டு இருக்க திரு முரளிக்குமார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் குரல் கேட்கும்போது அந்த கணீர் குரல் அப்படியே செம்மையாக வைப்ரேட் பண்ணுது சார். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறது வாய்ஸ் தான் சார். ஆமாம். ஆக்டிங் வந்து 50% கொடுத்தாலும் அந்த வாய்ஸ் தான் அவங்களோட ஆக்டிங்கே 100% கொண்டு போகும். கண்டிப்பாக. அந்த துறையில் 40 வருஷமா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் சார். உங்களோட முதல் நீங்கள் டப்பிங் பண்ணது அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். டப்பிங்க்கு வரும்போது டப்பிங் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதில் இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது, அதில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டப்பிங்கிறது அந்தந்த ஆக்டர்ஸ் வந்து பேசுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஊமை விழிகளில் நான் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அசிஸ்டண்ட்டுன்றதை விட எரண்டுன்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். கிளாப் அடிக்கிறது, அப்புறம் கண்டினியூட்டி செக் பண்ணுறது, டப்பிங் போது டைலாக்ஸ் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை. அப்போது அருண் பாண்டியனுக்கு ஒரு 4-5 வாய்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. ஏன் முரளி நீயே பேசக்கூடாதா நாபாவனன் கேட்டார். பேசி பார்க்கலாம் அப்படின்னு. முதல் டைலாக் வந்து உயிரோடு திரும்பி வந்தோன்னா நிச்சயமாக ஆதாரத்தோடு தான் வருவோம். இந்த டைலாக் சொல்லி காமிச்சோன்னே அப்படியே பாண்டி வாய்ஸ் மாதிரியே இருக்க ட்ரை பண்ணுங்கிட்டு அப்படியே அதெல்லாம் வந்து மாதக்கணக்கில் போகும் அந்த டப்பிங். அது அங்கேயே தான் விழுந்து கிடப்போம் அந்த ஸ்டூடியோவில், சுஜாதா டப்பிங் தேட்டரில். நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. அவங்களுக்கெல்லாம் டப்பிங் டைலாக்ஸ் எடுத்து கொடுக்கறது எல்லாம் பண்ணுவோம். சிங்க்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்கிறது, அதெல்லாம் அது நல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நான் டப்பிங்கில் வந்து ஆக்சிடென்டலாக தான் டப்பிங்க்கு வந்தேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு பூமி விடியலுக்கு அப்புறம் அடுத்த படம் எடுக்கும்போது அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தரதா சொல்லியிருந்தார் அப்பா நடிக்கிறதுக்காக. அதனால தான் இணைந்த கைகள் செந்தூர பூவின் தொடர்ந்த ஒரு படத்தில் நடித்தேன். ஸோ இதில் டப்பிங் பேசும்போது அந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்களே, சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், அவங்க அடுத்து வேறு யாராவது படம் அந்த ஸ்டுடியோவில் வரும்போது ஃப்ரெஷ் வாய்ஸ் வேணும்னு கேட்கும்போது என்னுடைய வாய்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த படத்தில் பேசுகிறேன். டப்பிங் தொடர்ந்து வாய்ப்பு வருது, தொடர்ந்து காசு வருது. ஸோ அதில் போகலாம், அப்புறம் கூட சினிமாவுக்கு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி போனது. அது தொடர்ந்து வாய்ப்புகள் வர வர நான் அதுலேயே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டேன். டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றது நீங்கள் தேர்ந்தெடுக்கல, அதுவாக காலமாக தேர்ந்தெடுத்து டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் நீ அப்படின்ட்டு. அதனால ஒரு வருத்தமும் இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக மனுஷங்களோட வாய்ஸ் வந்து நம்ம டப்பிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் எடுப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும்ல சார். அந்த கார்ட்டூனுக்கும் இந்த நம்ம மனுஷங்களோட வாய்ஸ் வந்து டப்பிங் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது? கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷில் இருந்து வர்றது தான். ஸோ இங்கிலீஷில் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வாய்ஸை ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட் தான் அது. ஸோ அதனால் அதுவே ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கும் நமக்கு. அது அப்படியே நம்ம ரெப்ளிகா அப்படியே அதை ரிப்பீட் பண்ண வேண்டியது தான்.
ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ஒரு அனிமல்ஸுக்கு பேசும்போது அது கொஞ்சம் ஆக்சுவலாக சுலபம். அது நார்மல் மூவி டப்பிங்கில் கூட இதான் டைலாக் அப்படின்னு இருக்கும் சார். ஆனால் கார்ட்டூனில் வந்து நம்மளா கிரியேட் பண்ணுறது, நம்மளோட நாலேஜில் ஒன்று போடுறதுன்னு இருக்குல்ல சார். ஆமாம் ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். அது அதான் ஆக்சுவலாக அதுலேயே டைலாக் இருக்கும், அதுக்கும் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். பட் சில விஷயங்கள் என்னென்னா இங்கிலீஷில் அது சரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 in the hand is work, 1 in the bush, அந்த மாதிரிலாம் சில ப்ராவப்ஸ் வரும். அது வந்து அப்படியே தமிழில் போட்டிங்கன்னா அந்த ப்ராவப் தமிழோட இதுக்கு நேட்டிவிட்டிக்கு செட் ஆகாது. அங்கே நாளை கிடைக்க போகிற பலாக்கா அப்படி இன்னைக்கு இருக்கிற கலாக்கா மேலு அப்படின்ட்டு தமிழுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போடுறது தான். பட் ரெஃபரன்ஸ் ஏற்கனவே அதில் இருக்கு, நம்ம லோக்கலைஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை. நிறைய டப்பிங் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு ஐகானிக் இதுதான் அப்படின்னு எது சார் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக அப்படி எதுவும் கிடையாதுமா. ஒவ்வொன்றுமே சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஒவ்வொன்றும் அவுட்புட் வெளியில் வரும்போது நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம். இப்போ ஜாக்கி சான் மட்டும் இல்லை, கேப்டன் ஜாக் ஸ்பெரோ எடுத்துக்கோங்க, அவருக்கு அப்புறம் பொன்னம்பலமாக இருக்கட்டும், இல்லை அட்டுல் குல்கர்னி, அப்புறம் லால், இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் சேலஞ்சிங். ஒவ்வொரு டேரக்டர்ஸும் ஒவ்வொரு ரைட்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி என்னை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் 4 ரீல் டப்பிங் பேசினதுக்கப்புறம் 4வது ரீலில் ஒரு இடத்துல நான் டப்பிங் பேசினது இதுதான் சார் நான் ஆரம்பத்தில் கேட்டேன், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லேருந்து வந்திருக்கோம். அப்படி சில படத்தில் வந்து டைரக்டர் வந்திருக்க மாட்டார், ஒரு அசோசியேட் தான் நம்மளை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அவர் வந்து வில்லன் சார் இவர் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். அப்புறம் ஹீரோ டைரக்டர் வந்து பார்த்துட்டு அவர் வில்லன் தான்ப்பா, அவர் வந்து அதனால் அவர் கெட்டவர் கிடையாது, அவர் பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணுறான்றதுனால தான் அவர் வில்லனாக மாறுறாரு. சரி, மறுபடியும் முதல்ல இருந்து சாஃப்ட் வில்லனா அவர். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுனால ஒவ்வொரு கேரக்டருமே ஐகானிக் தான். பட் ஜனங்க மத்தியில் பெருசாக ரீச் ஆகிற சில கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வேணால் அதுதான் நம்ம அடையாளம். ஆக்சுவலாக ஒரு முரளிக்குமார் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுன்றதை விட அவர் யாருக்கு பேசியிருக்கா, ஜாக்கி சானுக்கு பேசியிருக்கான்றது தான் என்னுடைய அடையாளம். ஸோ அதை ஒன்றும் ஐகானிக்காக நம்ம எடுத்துக்கலாமே தவிர, பட் பர்சனலாக எனக்கு எல்லா கேரக்டருமே ஐகானிக் கேரக்டர் தான். கஷ்டமாக இருக்கும் இது அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க, ஆனால் அங்கே போனோன்னா அது ஈஸியாக இருந்திருக்கும். சிலது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க, ஆனால் அங்கே போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா சார்? இப்போது இந்த ரன் படத்தில் நான் பேசுனது ஈஸியாக தான் இருக்கும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா என் வாய்ஸை நானாக பேசணும், ஒன்றும் பெருசாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் லிங்குசுவாமி சார் வந்து இல்லை கொஞ்சம் நிறைய செதுக்க ஆரம்பித்தார், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொண்டு வந்தார் அவர். அப்போ தான் எனக்கே பிடிச்சா. அவரே அந்த ரன் படத்துக்கு பேசினதுக்கு நான் ஸ்டேட் அவார்டு கிடைச்சது எனக்கு. அவர்கிட்ட அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இப்போ கூட நான் ரசிப்பேன், வருவானாடா அவன் வருவானாடான்னு கேட்டது டைலாக், நல்லா பேசுனீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப ஈஸின்னு நினச்சேன் நான். ரன் படத்தில் அது முதல்ல ஒரு சீன் போட்டு காட்டும்போது நான் சாதாரணமாக பேசுகிறாரு, நம்மளும் சாதாரணமாக அப்படியே பேசணும். இல்லை, அதுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது. அவன் சிஸ்டரோட மேலே இருக்கிற ஒரு லவ்வை காட்டணும், எல்லாமே கலந்து இருக்கணும் அப்படின்றத அதை கொண்டு வராரு அவர். மாஸ்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஆக்சுவலாக இதை என்னுடைய துரதிர்ஷ்டம் என்னென்னா, இதெல்லாம் இந்த ப்ரீ டிஜிட்டல் ஏரால வந்துருச்சு. அதெல்லாம் டிஜிட்டைஸ் ஆகலை. அதனால் அது ஆக்சுவலாக மாஸ்க் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவர் திடீர்னு முகமது அலியா மாறுவார், ஐன்ஸ்டீனாக மாறுவார், ஒரு பைரட்டாக மாறுவார், டக்குன்னு மாறி வருவார். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி அதில் ஏற்கனவே அவர் ஜிம் கேரி, அவர் அதுக்காகவே அவார்ட்லாம் வாங்கினவர். அதோட வாய்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க டிஸ்னிலே எழுதியிருந்தாங்க, முரளிகுமார்ஸ் வாய்ஸ் ஆல்மோஸ்ட் ரிசம்பிள்ஸ் ஜிம் கேரின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் பைரேட் ஸ்டோரிஸ்லாம் இங்கிலீஷில் ரொம்ப பாப்புலர், பசங்களுக்கெல்லாம் தெரியும் பைரேட் கதைகள்ஸ்லாம். நம்ம ஊரில் பைரேட்ஸ்லாம் தெரியவே தெரியாது. கடல் கொள்ளையர்களை பற்றி கதைகளே நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே கடல் கொள்ளைக்காரர் வந்து எம்என் நம்பியார் சார் தான். அந்த த்ரோட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுறீங்களா? இங்கே ஜாக்கி சானாக இருப்பீங்க, அங்கே பார்த்தா கடல் கொள்ளையெல்லாம் இருப்பீங்க, அங்கே பார்த்தா வேற இடத்துல இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா டிஸ்கவரி சேனலுக்கு பேசிட்டு இருப்பீங்க. ஆமாம். அந்த மாடுலேஷன்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? இப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வரணும் இல்லை டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் பேப்பர் படிப்பேன். படிக்கும்போது நியூஸ் ரீடர்ஸ் எப்படி படிக்கிறாங்களோ, அந்த காலத்தில் டெலிப்ராம்ப்ட் கிடையாது. அவங்க பேப்பர் வச்சு தான் படிப்பாங்க. பேப்பர் இப்படி பார்ப்பாங்க, அந்த லைன் முடிஞ்ச உடனே அப்படி பார்ப்பாங்க கேமராவை. ஸோ அதே மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அவங்களாவது ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு பேப்பரில் இருக்கும், எனக்கு நியூஸ் பேப்பர் தான் ஒரு இவ்வளோ எழுத்துல தான் இருக்கும். பட் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் அதை பண்ணி ப்ராக்டிஸ் இருக்குது. அதுதான் எனக்கு டிஸ்கவரி அண்ட் நேஷனல் ஜியோகிராஃபியில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு தடவை படிச்சுட்டு மானிட்டர் பார்த்துட்டு பேச வேண்டிய அவசியமே எனக்கு இருந்ததில்லை. இப்போல்லாம் நேஷனல் ஜியோகிராஃபியோ இல்லை டிஸ்கவரியோ அது பாட்டுக்கு இங்கிலீஷில் ஓடும். அந்த லென்த்துக்கு இந்த இயர்ஃபோனில் நான் எடுத்துக்கிட்டு அதை பார்த்து அப்படியே பேசுவேன். இன்ஃபேக்ட் ரியல் டைம்லேயே பேசியிருக்கேன். ஒரு 40 மினிட்ஸ் ப்ரோக்ராமை 40 மினிட்ஸ்லேயே டப்பிங் பேசியிருக்கேன் நான். முன்னெல்லாம் ட்ரெயினில் வந்து விற்பாங்க பேனா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பேசுகிற ஸ்டைல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி அப்படி நம்ம
பேசி பழகும்போது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பேனா விற்கிற மாதிரிலாம் பேசி பழகினீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு கேரக்டர் வரும்போது இந்த வாய்ஸை தூக்கி இதில் போட்டுக்கலாம் அப்படின்றது. பாப்பாயின்னு ஒரு சீரியல் ஸ்பெனச் எல்லாமே பசங்க, அந்த பாப்பாய்க்கு நான் பேசினேன். அப்போ அந்த வாய்ஸுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பழக்காரக்காரர் வாய்ஸ் தான். நான் அது எனக்கு டக்குன்னு முனைக்கு 2 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு 2 அப்படின்னு பழம் ஞான பழம் இந்த பழம் இந்த பழம் அப்படி வித்துட்டு போவாங்கல்ல, எனக்கு அந்த வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த வாய்ஸை நான் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை வாய்ஸ் எடுத்து தான் நான் பாப்பாய்க்கு போட்டோம். அது பாப்பாய் நல்லா ரிசீவ் ஆயிடுச்சு. நீங்க வரும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது டப்பிங்ல உங்களுக்கு யார் சார் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு? இப்போ நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க, உங்களுக்கு யார் இருந்திருக்கா அந்த மாதிரி? ஆக்சுவலாக எனக்கு வந்து புலவர் கீரன் ஒருத்தர் இருந்தார். நிறைய உபன்யாசம் மாதிரி சொற்பொழிவுகள்லாம் ஆட்டுவார். கம்பராமாயணம், பாஞ்சாலி சபதம்லாம் அவர் சொன்னார்னா அப்படியே நடித்து காட்டுவார். அதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் அவருடைய சொற்பொழிவு. வாய்ஸில் வந்து அவருடைய வாய்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் ஒவ்வொருத்தர் அதே மாதிரி ஏகே சுந்தர், என்னது வெற்றி பெற்றவர்கள் விரும்புவது டேஜாப்பாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, எனக்கு அந்த அவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த டிக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வார்த்தையோட உச்சரிப்பு அது பிடிக்கும். வாய்ஸால் எல்லாரையும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஆட்களை பார்த்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி ஆக்டிங் கஷ்டமா சார், டப்பிங் கஷ்டமா சார்? அது நான் இப்போ சீரியலெல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம் சார். ஸோ டப்பிங்கும் பேசுகிறேன். காலையில் எழுந்து எதுக்கு போகிறோனோ அதில் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ காலையில் எழுந்து கல்லா ஓப்பன் பண்ணுறேன். எந்த பொருள் வாங்குறாங்களோ அந்த பொருள் மேலே தான் இன்ட்ரெஸ்ட். சார், இந்த கல்லான்னு சொன்னோன்னே உங்களோட இந்த கலை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கல்லால் விழுந்த ஃபஸ்ட்டு சேலரி என்ன சார்? 250 ரூபான்னு நினைக்கிறேன். அது இப்போ இருக்க டப்பிங் ஆர்டிஸ்ட்ல இதெல்லாம் இவங்க விட்டுறணும்ப்பா, இந்த துறையில் இருக்கவங்க இதெல்லாம் விட்டுறணும்ப்பா, இதெல்லாம் இவங்க கற்றுக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஃபஸ்ட்டு அவங்க டிக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், உச்சரிப்புன்ற ஒரு விஷயம். அது சில டைமில் அவங்களால இப்போது இன்றியமையாதது அப்படின்றத ஒரு ஃப்ளோவில் சொல்ல வர முடியறது இல்லை சில பேருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலீஷோட சேர்த்து தமிழ் வந்துடும் சில டைமில். அதில் வந்து தடுமாறி நிற்பாங்க. தமிழை வேகமாக படிக்க வரல, அதனால் ட்ராக்குன்னு ஒன்று ஏற்கனவே பேசி வச்சிடுறாங்க. ஸோ ஒரு லைனாக மனப்பாடம் பண்ணி பேசும்போது கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அதாவது தென் சீனாவின் தென்கிழக்கில் இருக்கின்ற யாங்சிங் நதியினுடைய 230 கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்திருக்கின்ற நகரம்னு இவ்வளோ டீட்டெயில்ஸோட ஒரு லைன் இருந்தேன். அதை ஒரு பேப்பரில் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி, கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். அதில் இருக்கிறத படிச்சிருவேன். ஒவ்வொரு வரியா தென்கிழக்கிலிருந்து 625 கிலோமீட்டர் நாந்தி பேர் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி சின்ன சின்ன பிட்டாக போகும்போது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்காது சொல்கிற விஷயத்தில். பட் பொதுவாகவே ஒரு சீனியருக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம மாதிரி இல்லைன்ற ஃபீல் இருக்கும். பட் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற பசங்க என்றைக்குமே எவால்வ் ஆகி வந்திருக்கிறவங்க பெட்டராக தான் இருப்பாங்க நம்மளை விட. இன்னும் அட்வான்டேஜாக வந்து இந்த ஏஐயில் வந்து குரல் வளம்லாம் மாறுது, அதெல்லாம் வந்து அது ஈஸியாக மாறிடுது சார். ஆமாம், அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? பிகாஸ் 40 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம பேசினா தான் உண்டு, அதை வந்து டைரக்டர் மோல்டு பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைல்ல சார். திடீர்னு பார்த்தா விஜய் வந்து வேற ஒரு வாய்ஸ் வந்து பாடுறாரு, தனுஷ் வந்து வேற ஏதோ ஒரு பாட்டு வந்து பாடுற மாதிரி ஏஐயில் வந்து மாறிடுது. அதை டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் எப்படி சார் பார்க்க? என்னதான் ஏஐ பண்ணாலும் சில விஷயங்கள் அது தெரியுது. அதான் சொல்லுவாங்க, ஒரு சிற்பி வந்து சிற்பம் வடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு, அதில் கல்லை தூக்கி போட்டு அடுத்தது வடிச்சாரு. அப்போ வேடிக்கை பார்த்தவர்கிட்ட ஏன் தூக்கி போட்டேன், அது சரியில்லை, சரியாக வரல, எங்கே இருக்க போகுது இது, இதோ மேலே 50 அடி ஒசரத்தில் தான் இந்த சிலை இருக்கணும். அதான் அது அடியில் அவ்வளோ ஒசரத்தில் யார் பார்க்க போகிறாங்க, நான் பார்ப்பேன் அப்படின்னாராம் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை வாய்ஸு அந்த வாய்ஸில் இந்த மாதிரியான மாடுலேஷனை விரும்பி கேட்குறவங்களுக்கு அந்த ஏஐயில் இருக்கிற ஒரு சின்ன நெருடல் கண்டிப்பாக தெரியும். டெக்னாலஜியும் க்ரியேட்டிவிட்டியும் ஒன்றா சேர்ந்தால் அற்புதங்கள் நடக்கலாம். ஆனால் வெறும் டெக்னாலஜியால் அற்புதங்கள் நடக்காது. இப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா டேரக்டர் கரெக்ட் பண்ணுவாங்க. கோ டேரக்டர் இருந்தாங்கன்னா இது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4வது டேக்கில் தான் மாற்றுவாங்க சொன்னீங்க. இப்போ ஓடிடி தளங்களில் வந்து நிறைய பேட் வேர்ட்ஸ்லாம் அப்படியே சரளமாக வருதுல்ல சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது தேவையில்லை தான். அது எதுக்காக அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் நான் வந்து வேறு என்னுடைய பர்சனல் ஒர்க்குக்காக நான் போகிறேன், தனியாக நான் டப்பிங் எடுக்கணும்னு. அப்போ உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வந்து ஒரு ஹிந்தி ஓடிடி இதில் வெப் சீரிஸை தமிழில் டப் பண்ணுறாங்க. அந்த ஆள் நடந்து போகிறான், தூண் மறைவில் கேமரா முன்னாடி தூண் இருக்கு, அவன் வரைஞ்சி விடுறான். அந்த மறையிற இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை போடுங்க அப்படின்றாரு. ஏற்கனவே படத்தில் நிறைய இருக்கு, இன்னும் குறை இவருக்கு வேணுமா இருக்கு, அவருக்கு இன்னும் நிறைய பண்ணணும். அது ஏதோ ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. ஏன்னா
அது அந்த கேரக்டருக்கு அதுதான் அந்த அப்படி காட்டும்னு நினைக்கிறாங்க. பட் சில டைமில் அது குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு இல்லையா, ஒரு நீங்கள் ஒரு லிவிங் ரூமில் அதை போட்டுட்டு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இதுவே பார்க்குற ஒரு பொது இடத்துல கூட பார்க்குற மாதிரி இருக்கும், யார் கூடவா அது சேர்ந்து. அது சில டைமில் கொஞ்சம் முகச்சுழிப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதை அவாய்ட் பண்ணலாம். அப்படி அதை சொல்லித்தான் அந்த கேரக்டர் நிற்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் அது இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் இங்கிலீஷில் ஷிட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் தமிழில் சேன்னு மாற்றிலாம் போயிருக்கோம் நாங்கள். அதனால் அது அந்த அவங்களோட கேரக்டர் அப்படியே விழுந்துடல. மிகப்பெரிய நன்றி. வேல்யூபிளான டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் ஜேர்னி வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து ஒரு விறுவிறுப்பான அழகான எபிசோட்ல உங்களை நாங்க பார்க்க வந்துருவோம். ஸோ until this is bye bye from Ashika and Jay. இது உங்கள் யுகம் கனெக்ட்.